என்னங்க சார் ஏசியா கப்பா இந்தியா பாகிஸ்தானா பாலிடிக்ஸா எஸ் நோ பாலிடிக்ஸ்னாலே பயமா உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். கேட்கறேன் தெரியாது தெரியாது என்ன சொல்றது சொல்லுங்க. சில டைம் சொல்றாத சரி பொட்டியை ஓபன் பண்ணு. பொட்டி இருந்தாலும் என்ன பண்ண போறோம்? பொட்டியை திறந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறோம். உனக்கு ரியாக்ஷன் வீடியோனாலும் பிடிக்காது இல்ல? பிடிக்காது இல்ல, நானும் பிடிக்காது. நம்மளோட சேனல்ல ஒன் ஆஃப் த பிளஸ் பாயிண்ட் அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் தான். அதுதான் நீ நம்ம பண்ண போறோம். சிக்கம் வந்திருக்காருல்ல, நல்லதான் சிக்கமான ஒரு இது பண்ண போறோம். ரியாக்ஷன் பண்றதுக்கு வந்து சங்கடமா இருக்கு. சரி போடு போடுச்சு பெட்டியை தர ஒரு பட்டையை திறந்தாலே நீ டார்க்கா தான் இருக்க போகுது. ஐயோ எல்லாமே நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடியா இந்த டிவி கமர்ஷியலுக்குலாம் ரியாக்ட் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஃபன்னியா கிரியேட்டிவா இருக்கு. இதுல வந்து இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போற கமர்ஷியல்ஸ்லாம் வந்து எல்லாமே பேண்டட். டிவில போடக்கூடாது. ஆமா, டிவில பேண்ட் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்தாங்களா? ஃபோர்ஸ் பண்ணாத, அதுவா வரும். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ சரி நீ வந்து ஃபுல்லா இப்ப பேண்ட் கமர்ஷியல்ஸ் ரியாக்ட் பண்ணுவோமா? பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஆட்லாம் கூட பேன் பண்றாங்க. ஆமா, சென்சார் போர்டு. இது கூட சென்சார் இருக்கா? இல்ல ஏடா ஒண்ணுமே மூஞ்ச வெள்ளையாவாது, ஆனா போட்டீங்கன்னா அப்படியே பால் மாதிரி. அதெல்லாம் நிறைய இருக்கு. நானும் கரணும் பாத்துக்கிட்டு இருந்தோம். கண்டுபிடிச்சாரா? அந்த கிரீமே இல்ல பாரு இப்போ. ஆமா, வெள்ளைக்கார மாதிரி ஆயிடுவீங்கன்னு அதை போட்டு எனக்கு தெரிஞ்சு எங்க வயசுல அதை போட்டு அவனுக்கு பிம்பிள் வந்தது தான் அதிகம். நம்மளால அவ்வளவு இன்செக்யூரிட்டி ஆக்கி வச்சிருக்கானுங்க. கருப்பா இருக்கிறது அசிங்கம், வெள்ளையா இருந்தாதான் அழகுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கி அதை வியாபாரம் பண்ணானுங்க. அந்த மாதிரியும் இருக்கு. முதல்ல இந்த ஆடு பாரு, இந்த புரட்சிக்கு போகாது, அப்படியே கொந்தளிக்காது. 2 நாளா அவரை கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. வாய் மூடிட்டேன். ஏன்னா பேசினேன் மும்பை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இல்லைங்க வர யூடியூப்ல. அதுதான் உண்மை. சரி ஃபர்ஸ்ட் கமர்ஷியல். ஈ வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க அவனை. எலக்ட்ரிக்யூட் பண்ணிட்டாங்க ஈய. புரியல இல்லைங்க, அதுக்கு தான் இங்கிலீஷ் புரியணும். அந்த என்ன மிஷின் தெரியுமா? அந்த ஹார்ட்ல வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க, வச்சு எடுப்பாங்க. சிவாஜி படம் பார்த்தது இல்ல? சோ அது வந்து என்னன்னா அந்த ஈய சாவடிக்கிறதுக்காக அதை எடுத்திருக்கான். கரெக்டா அந்த டைம்ல வந்து அவங்க ஒய்ஃபும் பொண்ணு வந்துருச்சு. அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் நார்மலா தான் இருக்காரு. ஆனா இது வச்சு அவர் என்னமோ ஒரு that killed him அப்படின்னு சொல்லி. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. ஈய சாவடிச்சான்னு சொல்றத வந்துட்டு அவங்க வந்து இவரை சாவடிச்சாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து வந்து நீ ஷேக் பண்ணு. गाइस अंकल उसकी ஷேக் மில்க் ஷேக். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அடுத்து பேச வேணாம், போடா. டேய் நீ மனுஷன் தான், நானும் மனுஷன் தான்டா, போடா. என்ன இந்த மனுஷனுக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, என்ன திருப்பி அதே வருது? இது உனக்கு வந்து புரியணும்னா உனக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி புரியணும். அந்த சரி பாரு. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சோர் பேட்ச் கிண்டர். பா இப்படி யார் பண்ணுவாங்க? 2 பேரும் ஒரு டைம்ல. ஐயோ நம்மளோட நினைச்சுக்க போறாங்க. இது தப்பான சைன் பாது. ஆமா, நாசி சைன். நாசி சைன். அது யாரு அப்போ? நாஜினா இது வந்து ஹிட்லர். ஹிட்லர் வச்சு மிமிக் பண்ணிருக்காங்க. ஓ we can be sweet அப்படினு இருக்காங்க. அவர் அப்படிதானே? ஆமா ஆமா. Oh, I do it all the time. Really? பேக் பண்றான். ஐயோ அப்பா செம்ம வாசனை. Greg Cannon? பின்னால
புரியுதா? பின்னாடி அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி பார்க்கல. தெரியல. We've got chemistry here. You feel it? அந்த பொண்ணு செம்மையா கொண்டு கொடுக்கும். We got chemistry here. என்னது? கெமிஸ்ட்ரி அதுல ஒரு கேஸ் வருது. இது வந்து பீப்பர்னா பேஜர் ஆட். ஓ பேஜர் நான் வச்சிருந்தேன் அந்த காலத்துல வச்சிருந்தேன். அவங்களாம் சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கும். The English believe it's a slur on your host's food if you don't clear your plate. இங்கிலீஷோட கஸ்டம்ஸ் படி இது சாப்பிடாம கிளியர் பண்ணாம இருந்தா அது வந்து இழுக்கு. Generosity. ஒரு ஆயிட்டு திருப்பி எத்தனை சைனீஸ் பீப்புளுக்கு வந்து சாப்பிடுறது வந்து ஜெனரசிட்டி. அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா காலியா இருக்க கூடாது. மாட்டீங்கன்னா HSBC will never திருப்பி எத்து போறான் அவன். underestimate knowledge. ஐயோ ஐயோ Why we have local banks staffed by local people. ஐயோ எப்படா திட்டுறாங்க. ஐயோ 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 The world's local bank. HSBC யாரானா அது? டேய் பேங்க்குக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அவங்க வந்து குளோபலா எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருப்பாங்களாம். எல்லாரையும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க கடனை கொடுத்து காலி பண்றது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அடி பார்க்கும்போது. செம்ம ஹைட்டு. அவனே எடுத்து கொடுக்கலாம்ல. அதேதான். என்ன சொல்றது? நம்ம ஆளுங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். நம்பாளுங்க இல்ல நீ. ஏன்டா என்ன சொல்ற? ஏய் ஆக்சுவலி ரொம்ப மோசமா போகுது இந்த ஆடு. அதான் தெரியல ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஆடு வந்து கூப்பத்தா இருக்கு. சிட்ட போறாங்கடா டேய். இவரு எப்படி அப்படியே அமைதியா இருக்கல, ரியாக்டோ பண்ண முடியாம, மெல்லவும் முடியாம, துப்பவும் முடியாம. Nou, dit is de huiskamer. ஐயோ En dan komen we hier bij de slaapkamer. அவங்க வீடு காமிக்கிறாங்கப்பா. ஐயோ அவங்க வார்ட்ரோப் அது. Same men will be men. இது ஏன் பேன் பண்ணீங்க? ஆமா இது ஏன் பேன் பண்ணாங்க எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு சூப்பரா. ஆமா அதுக்கு முன்னாடி இருக்க இடமே நல்லா இருந்துச்சு. நாட் பேட். அதுல வந்து இல்ல அதுல தப்பு இருக்கு. அதனால தான் அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை தூக்கி இருக்கணும், அதுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கணும். இவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன்டா கொடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு நானே பே பண்றேன்னு இருப்பேன்ல. ஐயோ நான் கிட்னாப்பா? சுத்து போட்டாங்க அவ்வளவுதான். இப்ப ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்க போறாங்க. Together we can find a child by signing up for free wireless. ட்விஸ்ட் நோட் பண்ணியே இல்லையா? இல்லடா. இந்த மாதிரி எத்தனை பேர் மிஸ் பண்ணிருப்பீங்களோ? Together we can find a child by signing up for free wireless. அவதான் அந்த குழந்தையை கிட்னாப் பண்ணது. ஓ நைஸ் ஒன். சூப்பர். ஆனா இது ஏன் சொல்லி பேன் பண்ணிட்டாங்க? சைல்டு கிட்னாப்டா, குழந்தைங்க கடத்துறதுன்றது. குழந்தை அப்ப உன்னை கிட்னாப் பண்ணலாமா? என்னெல்லாம் கிட்னாப் பண்ணலாம் ஒன்னும் பேன் பண்ண மாட்டாங்க. உன்னை கிட்னாப் பண்ணலாமா? அப்போ இல்ல அது பாருங்க 11 மணிக்கு நைட்டு வெளில கொக்கோ வாக்கி கிட்டு போவோம். வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போகலாம். ஆனா சல்லி பைசா கிடைக்காதுங்க கிட்ட. ஆமா வானா லேர்ன் இங்கிலீஷ். ஸ்வீட் அங்கிள். ஏய் நடிக்காத. தெரியலடா சத்தியமா தெரியலடா. தெரியல சத்தியமா தெரியலடா. வல்கரான பாட்டு. இந்த நீ மட்டும் சவுண்டோட கேளு. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க இங்கிலீஷ்காரங்க இல்ல. ஓஹோ அவங்க வல்கரான பாட்டு என்ன மாதிரி ஜாலியா கேட்டுது. அதான் என்ன மாதிரி. நீ கூட தான் அப்படிதான் ரசிச்சிருப்ப போல இந்த பாட்டு வந்துச்சுன்னா. எப்படா இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் விட்டாங்க? அதான் பேண்டு. சோ பியூட்டிஃபுல். அந்த பையன் சொல்றான்
பெருசாயிட்டாங்க. ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல் நோ மேட்டர் வாட். ரொம்ப அழகு. பெருசாயிட்டாங்க. மறந்துட்டே போகிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ப்ரொபோஸ் பண்ண வருது, அவன் கிளம்பிட்டான். வீடு விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டான். மழை வருது. மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு. ஏ வயசாயிடுச்சு. அதான் காமிச்சாருன்னா பியூட்டிஃபுல் as before. அங்க பாரு. வந்துட்டியா அப்படின்னு முடிய காணடா அவருக்கு. அவன் சின்ன சொல்லிட்டதால நீ அவன் அழகு பாயிட்டியா அப்புறமா அதே வீட்டுல நின்று ஆமா எப்படி அழகா விட்டு போடணும் அப்படியே இருக்கு அப்படின்ற உடனே வேணும்னு வச்சுக்கிறா அதானா அப்படின்னு பார்த்தா அது பெயிண்ட் சின்ன வயசுல பெயிண்ட் வீடதான் சொல்லியிருக்கான். ஓ பெயிண்ட் தான் இவ்வளவு நாள் வீடதான் சொல்லிக்கிறான். இந்த அம்மா வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே 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 சரி. இது ஏன் வந்து பேன் பண்ணாங்கன்னு தெரியல. ஐயோ அம்மா குவாலிட்டி டெஸ்ட் பண்றாரு. ஓஹோ புரிஞ்சுச்சா? கரெக்ட். நல்லா நிறைய பட்டிருக்கான் போல. இதெல்லாம் யூனிவர்சல் கைஸ். பட்டு கரணக்கா. ஓஹோ இது வந்து நைஸ். இதெல்லாம் ஏன் பேன் பண்ணீங்க? சூப்பர்ல. எனக்கு ஒன்றும் புரியலடா. நான் சொல்றேன். அதாவது உனக்கு நிறைய விஷயம் புரியக்கூடாததுல புரியுது, புரிய வேண்டியது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? புரிய மாதிரி பேச வச்சியா பண்ண. This BMW ad was not allowed in America. Check out why. அமெரிக்கால பேண்டா அது. இது இந்த ஆடு அமெரிக்கால பேண்டா? என்னடா இது? அது பொண்ணு அப்போ நீ கடைசி இருக்கும் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன். இல்லடா கடைசியில வரதும் பொண்ணு நினைச்சிருக்காங்க. வர நம்ம கார் என்ன கலர்? ரெட் கலர். யூ பாஸ் நைஸ். பார்க்க சொல்ல ஃபுல் கிளியரன்ஸ் இருக்குடா காருனா, அதனால தான் பேன் பண்ணிட்டாங்க. என்ன தலையில லேசர் சுடுது ஏதோ தலையில. லேசர். ஐ அம் சாரி. ஆர் யூ ஓகே? சிச்சோ ஏய் என்னடா பண்ணு? சோ ஷைனா. எபிலேட்டர்னு ஒன்று இருக்கு. அது வந்து முடி ஃபுல்லா மைன்யூட்டா எடுத்துரும். அதுக்கு ஆடு பீச் எல்லாம் போய் படுக்க முடியாது போல. எப்படிலாம் அப்படியே அடிச்சு ஸ்பேஸ் ஷட்டில் சாட்டில் அடிச்சு விடும். அடுத்து கொஞ்சம் ஸ்னீக் பிக் பார்த்துட்டோம். என்ன மாதிரி பண்ற அந்த பொண்ணு? சாப்பிட்டு அது வயிறு தொப்பையாயிடுச்சு. வெளியே போக சொல்லி இழுத்துட்டு நடக்குது. இதே மாதிரி நம்ம வந்து நம்ம சேனல் நம்ம இந்தியன் கமர்ஷியல் ஒன்று இருக்கு. யோசிச்சு சொல்லு. நம்ம கூட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அதே மாதிரி பண்ணனா இது நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோம்பா. ஓ இங்க தொப்பா இருக்கு ரெண்டு. கண்டுபிடிச்ச பாரு. Men will be men. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரியே யாருக்கும் ஊந்துச்சுப்பாங்க. மாஸ்காட்ல காலி. ஐயோ கமெண்ட்ரேட்டர் எல்லாம் குதிரையுமே. ஐயோ கரெக்ட் லைட்டா அட்ஜஸ்ட் பண்றேன். அங்க பாரு அங்க பாரு இங்க பாருடா. விவேக் ஒரு படத்துல தில் மாங்கி மோர் அப்படின்னு ஊற்றி குடிப்பார்ல, அது மாதிரி அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது ஆஃபர்ல.
அடம் பிடிக்கிறான் திருப்பி அதே வேணும்னு. நான் இப்படி தானே அழுதுகிட்டு இருப்பேன். ஆமா அப்படியா? பயங்கரமா அடம் பிடிப்பேன் நானு. ஆமா காலெல்லாம் கட்டி பிடிச்சி எப்படியே உட்காந்துருவேன். என்னடா இது பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டாடா? ஐயோ நியூசன்ஸ் பண்றான் பயங்கரமா. இப்போ யாருன்னா வந்து ஒரு அறை விட போறாங்க போறேன். அங்க ஒரு வார்த்தை வரும், அதை நான் பீப் பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே சரி அது விழாவரியா பேச வேணாம். இது அதோட டார்க். நிஞ்சா டர்ட்டில். என்னதுடா இது? ஹல்க் நிஞ்சா டர்ட்டில். சம்மரு இது வேற நானும் அதையும் சாப்பிட்டு ரீல்லாம் என்னது இது? என்ன சொல்லுவேன் அது வந்து இதுதானடா குக்கும்பர். அதுல சாப்பிட்டா என்ன? இல்ல இல்ல ஆட் வந்து வேற மாதிரி அடிச்சது. ஓ எனக்கு பிடிச்ச கேரக்டர் இப்படி ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்களா? அடுத்து போலாம். டேய் ரொம்ப டார்க்கா இருக்குதுடா. இது வந்து இன்ஸ்டால எல்லாம் ஃபேமஸா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. வாயில டிடர்ஜென்ட் போட்டு வாஷிங் மிஷின்ல தள்ளி விட்டாங்க. ஓ வாயில என்ன போட்டாங்க? டிடர்ஜென்ட். இது ஆட். ஓ பாவம் வெள்ளையா வரும் உங்களுக்கு. இது வந்து அந்த நிறம் அதுக்காக இது ஆனா இது ஒருத்தன் யோசிச்சு அதுக்கு அப்ரூவல் வாங்கி இதை எடுத்தது காணுது பாருங்க. ரொம்ப ரொம்ப தப்பு இது. இது வந்து லவ்லி மாதிரி தான் இது. ஆமா ஆனா இதே வந்து நம்ம தனியா அதை பார்த்துட்டு தான் அப்படி ஆனா தப்பு அப்படின்னு ஆயிருப்போம். பட் நைஸ். நம்ம வந்து இப்ப தப்புன்னு சொல்றோம் இல்ல, சிரிச்சிட்டு போயிருப்போம். லவ்லிக்கே நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். தெரியாது நமக்கு. அது தெரியாதுடா. நம்ம வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்துட்டோம் அந்த காலத்துல. தோ சேம் இந்த ஏஷியன் கண்ட்ரி தான். சைனாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், கொரியாவாக இருக்கலாம், எந்த கண்ட்ரின்னு தெரியல. தானே எஃபோர்ட் போட்டு ஏறி பலூனுக்காக உயிரே பணையாக்குறான். அவங்க அப்பா வந்து அதை பிடிங்கி போட்டுருவாரு. இது நம்மளை அப்படி யோசிக்க இருக்குது இல்லை, இப்படிதான் இருக்குமோ சொன்னேன் நானே. அவங்க அம்மா ரொம்ப தப்பு இதெல்லாம். இத்தனை வாட்டி ஆயிருக்கு அவனுக்கு. பிரஷ் மேல பத்துனுறான்டா. என்னடா இது? அவன் டாக் லைன் பாத்தியா? அவன் டாக் லைன் நைஸ். appearance can be deceiving. ஆனா இப்படி ஃப்ரேம் பண்ணது ரொம்ப தப்பு. appearance can be deceiving. பேஸ்ட் கருப்பா இருக்குறதுனால அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு அதே மாதிரி பண்ணி தப்பு. அது ரொம்ப தப்பு. நான் தான் முதலே சொல்லிட்டேனே. நைஸ் ஒன். ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா இருந்துச்சு, கடைசி கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடுச்சுல. 2 அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. பட் நம்ம இது தெரிஞ்சுக்க இதுவும் இப்படியே இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது நைஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே செம்ம ஜாலியாக போச்சு, செம்ம ஃபன்னாக போச்சு. இன்னும் நிறைய எதுக்கு ரியாக்ட் தான் பண்ண முடியல ஒன்றால். சிலதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க அந்த காலத்துலேயே. ஒன்றும் புரியல சிலதெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் கரண்.